இந்த ஊர்ல தினமும் 7 மணி ஆனா போதும் இந்த ஊர்ல வாழ்ற எல்லா மக்களும் அவங்க வீட்டு கதவை ஜன்னலை எல்லாத்தையும் அடிச்சிடுவாங்க. இருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லாருமே இதை மறக்காம செய்வாங்க. சரியா 6:50க்கே ஒரு பெல் அடிக்கும் இந்த ஊர்ல. அந்த பெல்லில என்ன சொல்லுவாங்கன்னா, கரெக்டா 6:50 ஆயிடுச்சு, எல்லாருமே உங்க வீடு கதவையும் ஜன்னலையும் மூடிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல சுப்பிரமணிய அம்மா அவங்களோட பையன் சதீஷ் வாழ்ந்து வந்தாங்க. அதே மாதிரி சுப்பிரமணியம் அவங்க பையன் கிட்ட சொல்றாரு, பெண்ணா சதீஷ், நம்ம ஊருக்கு திரும்பவும் இறந்து போன சாத்தானுங்கெல்லாம் திரும்ப வந்துடும் 7 மணி ஆனா. சோ 7 மணி ஆக போகுது, கதவு ஜன்னலாம் மூடிடு, அப்பா போய் மேல தூங்குங்க, யார் கூப்பிட்டாலும் வெளியே போகாது அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அப்பாவும் மேல போயிடுறாரு. சோ இதை கேட்ட சதீஷ் எல்லாம் கதவு ஜன்னலையும் அடிக்க போறான். சோ அதே மாதிரி கதவையும் அடிச்சுதான். கடைசி ஜன்னல் அடிக்கும் போது அவங்க அம்மா தெரியுறாங்க. அவங்க அம்மா சதீஷ் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. சோ சதீஷ் கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, டே கண்ணா சதீஷ் வெளியே வாடா, அம்மா கூப்பிடுறேன் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ சதீஷும் சொல்றான், என்னம்மா நீ சின்ன வயசுல இறந்துட்டியே, அப்பா அப்பா போய் சொல்றாரான்னு கேக்குறான். சதீஷோட அம்மாவும் பதில் அளிக்கிறாங்க, ஆமாண்டா கண்ணா